வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் பக்தி. நம்ம கூட பேசுறதுக்காக சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கலையரசர் ஆதித்யா குருஜி சார் இருக்காரு. வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, ஜென்ம சனிக்கும் அஷ்டம சனிக்கும் என்னையா வித்தியாசம்? சில பேர் இது அந்த வித்தியாசமே தெரியாம அஷ்டம சனியில கல்யாணம் நடக்கும்னா நடக்கக்கூடாது, அப்படியே தான் இருந்தால் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் ஜென்மச்சனிங்க அதுக்கும் அப்படி கிடையாது. ஜென்மச்சனியில் தான் கல்யாணம் நடக்கும். ஜென்மச்சனியில் தான் போய் நம்ம சுதந்திரத்தை இழப்போம். ஒரு ஆணுகிட்டேயோ ஒரு பெண்ணுக்கிட்டேயோ போய் ஒரு பொண்ணை ஜென்மச்சனியில் சுதந்திரம் பாதிக்கப்படும் கல்யாணம் என்கின்ற பேரில் ஒரு இளைஞனுக்கோ ஒரு யுவதிக்கோ. அஷ்டமச்சனியில் கல்யாணம் நடந்தால் ஒரு இக்கண்ணா வைக்கும்னு அடிக்கடி சொல்லுவேன். அதாவது சேர்ந்து வாழ முடியாத ஏதாவது ஒரு நிலையில் இந்த ஒரு மாதிரியான முரண்பாடுகளான அமைப்புகள். அதனால் பெரும்பாலும் அஷ்டமச்சனியில் கல்யாணம் ஆகாது. அப்படி கல்யாணம் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா அதில் சில பாதிப்புகள் இருக்கும். அது இப்போ கூட ஒரு வீடியோவாக போட்டுக்கிறோம். சுப பாதிப்புகள், சுப பிரிவுகள். ஃபாரின்லேருந்து வந்து அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணுறாரு, 3 மாதத்தில் விசாவில் கூட்டு போயிடுறேன்னு சொல்கிறாரு. 3 மாதத்தில் முடியாது. அதாவது வந்து 10-15 நாள் தாலியை கட்டிட்டு போயிடுவார். திருப்பி 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் மனைவிக்கு விசா கிடைக்காது. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற கதையாக வீடியோ கால்லையே குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சுப பிரிவு. அதே நேரத்தில் அஷ்டமச்சனியில் ஏதாவது கல்யாணம் கொடுத்ததுன்னா வேறு மாதிரியான 2 பேருக்கும் ஒரு மாதிரியான நெகட்டிவ் அமைப்புகள், சண்டை சச்சரவுகள், விவாகரத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் ஜென்மச்சனி கேட்டிங்களே, அதுக்கும் திருமணத்துக்கு சம்மந்தமே இல்லை. நல்ல தசாபுத்தியம் நடந்தால் ஜென்மச்சனியில் திருமணம் நடக்கும். ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நல்ல விதமாக ஒரு ஜென்மச்சனி என்பது ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட அஷ்டமச்சனி அளவிற்கு பாதிப்புகளை, நெகட்டிவ்களை கொடுப்பது இல்லை. ஜென்மச்சனியில் என்ன, பணம் போன்ற புரிதல்கள், உறவு போன்ற புரிதல்கள், மனைவி எப்படிப்பட்டவர், கணவர் எப்படிப்பட்டவர். ஆனால் காதல் தோல்வி ஜென்மச்சனியில் ஏற்படும். அதை நான் நிறைய இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதாவது ஜென்மச்சனியில் காதல் தோல்வி ஏற்பட்டால் திரும்ப வராது. ஒரு ஆணையோ பெண்ணையோ, நீ அடிக்கடி சொல்லப்போனால் சோஷியல் மீடியா பார்க்குறது எல்லாருமே இளைஞர்கள் தான். இந்த வீடியோவுக்கு கீழே எத்தனை இளைஞர்கள் கமெண்ட் போட போகிறாங்க பாருங்கள். மகர ராசிக்கு போன தடவை ஜென்மச்சனி நடந்து இப்போ கும்பராசிக்கு போய்கிட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்களை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேளுங்க. எல்லாருமே எத்தனை பிரேக்கப்னு கேளுங்க. 90% போடுவாங்க, என் லவர் என்னை விட்டு போயிட்டாரு, என் காதலி விட்டுட்டு போயிட்டார், என் காதலனை விட்டுட்டு போயிட்டாருன்ட்டு. ஜென்மச்சனியில் இழக்கக்கூடாததை இழப்பீர்கள். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஜென்மச்சனியில் இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும். அதாவது மன அழுத்தம். ஏன்னா இளைஞர்களுக்கு காதலை தவிர வேறு எதுவுமே பெருசு கிடையாது. அம்மா பெருசு கிடையாது, அப்பா பெருசு கிடையாது, லவ். ஆனால் ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் தெரியவே தெரியாது. நம்முடைய கலாச்சாரம் அப்படி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஒரு டீனேஜில் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எங்கள் பக்கத்தில் கூட படிச்சுக்கிட்டு இருந்த பெண் குழந்தைகள், பெண்ணுங்க என் கூட படித்தாங்க இல்லையா, கோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறோமே, என்கிட்ட படித்த பெண்கள் கூட நாங்கள் பேசினோம்னா எங்களுக்கு உதவலும், ரொம்பால உதவலும். அப்படி பெண்ணை பார்த்தாலே பயமுறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜென்ரேஷன் இப்போ நாங்கள். ஆனால் இன்றைக்கி காலம் மாறி இருக்கு. சமூக ஊடகங்கள், பெண்கள் எல்லாருமே 8வது படித்தாலே என் கூட படித்த பெண்கள் 8 பெண்கள் தான். நாங்கள் 40 பேர் 10th படிக்கும்போது 8 பெண்கள் தான் எங்கள் கூட படித்தாங்க 10வதுல. 8வது படித்தாலே 7வதுல படித்தாலே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே உடனே பெண் குழந்தைகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடைசி ஜென்ரேஷன் நாங்கள். ஆனால் இன்றைக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகம் படிக்கிறீங்க, சமூகத்தில் கலந்து பேசி பழகுறீங்க. இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதையும், ஆணுக்கு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்பதையும், எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ண போறீங்க. ஒரு பொம்பளைக்கு, ஒரு பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்தா பிடிக்குமா, அல்வா வாங்கி கொடுத்தா பிடிக்குமா, நல்லா அழகாக இருக்கிற, இன்னைக்கு சாம்பாரில் உப்பு இருக்குது, சூப்பராக பிரியாணி வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி சொன்னால் பிடிக்குமான்றத காதலின்ற ஒருத்திக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் அவன் மனைவி கிட்ட அதை செயல்படுத்துவான். எல்லாருக்கும் காதல் வந்து சக்ஸஸ் ஆகிடுறதில்ல. இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு புரியும். ஜென்மச்சனியில் ஒரு ஆணுக்கு பெண், அதே மாதிரி ஒரு ஆம்பளை எப்போ கோவப்படுவான்? அவனை டேன்னு கூப்பிட்டா கோவம் வரும், டே போடா அப்படி இப்படின்னு கூப்பிட்டா கோவம் வருமா? அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலையில் கோவம் வருமா? எப்படி பைக் ஓட்டுவான், எப்படி கார் ஓட்டுவான்? ஏன்னா பைக்குக்கு பின்னாடி உட்காந்து போனால் தானே தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட நேரங்களில் கோபத்தை வச்சுக்குவான், அவனை எப்படி வந்து அனுசரித்து போக வேண்டும், அவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு நண்பனை கொடுத்து அவனை காதலனாக்கி அந்த காதலை பிரிய வைத்து அந்த காதலின் மூலமாக எதையாவது இழக்க வச்சு, இது அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரும்போதே நான் டக்குன்னு கேட்டுருவேன், என்னம்மா ஜென்மச்சனி பிரேக்கப்பா அப்படின்னு கேட்பேன். உடனே அங்கே ஓன்னு அழுக வரும். நான் உள்ளதைத்தான் சொல்கிறேன். அதுக்காக எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சுக்கிரதசை நடப்பவர்கள், 7ஆம் அதிபதி திசை நடப்பவர்கள், அப்படியானால் ஐயா உலகத்தில் ஜென்மச்சனி நடக்கிறவங்க எல்லாருமே லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுறாங்களா? நிச்சயமாக கிடையாது. பொதுவான ஒரு அமைப்பில் நான் சொல்கிறது பெரும்பாலான அமைப்புகளை சொல்கிறேன். பெரும்பாலும் ஒரு இளைஞனுக்கு பெண்ணை பிடிக்கும், ஒரு யுவதிக்கு ஆணை பிடிக்கும் என்பதன் அடிப்படையில் ஜென்மச்சனியில் காதல் தோல்விகள் ஏற்படும். இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஜென்மச்சனியில் பிரேக்கப் ஆச்சுன்னா திரும்ப வரவே வராது. அந்த ஆணும் பெண்ணையும் நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள்
நான் அடிக்கடி ஒரு இதாக சொல்லுவேன், எக்ஸலேட்டரில் ஏறும்போது, அதாவது இந்த பக்கம் நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம புருஷன் முன்னாடியே அப்படி எஸ்கலேட்டரில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் புருஷன் முன்னாடியே அவங்க எஸ்கலேட்டரில் இறங்கும்போது வெளியில் சொல்ல முடியாமல் என்னுடைய முன்னாள் காதலன் முன்னாள் காதலின்னு அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் அந்த ஜென்மச்சனி. ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-4.5 மாதத்துக்கு கடுமையான மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேலை போயிடும், படிப்பு போயிடும், சோம்பலாகும், ஊர் சுத்த வைக்கும், அப்பா அம்மாவை தண்டசோறுன்னு சொல்ல வைக்கும். இந்த வார்த்தையை ஜென்மச்சனியில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரசிப்பீங்க. என்னையா அந்த மனுஷன் அப்படியே புட்டு வைக்கிறாரு, பெத்த தாயே தண்டசோறுன்னு சொல்லும். ஜென்மச்சனியில் பெட்டில் இருந்து படுத்துக்கிட்டே இருக்க சொல்லும், எந்திரிக்க சொல்லாது. ஜென்மச்சனி அமைப்புகளில் அஷ்டமச்சனிலே அந்த பாதிப்புகளை உணரலாம். அம்மா பெட்டுக்கே வந்து தட்டில் சோத்தை போட்டு கொண்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா அப்படியே தண்ணி ஊற்றுவாங்க, அங்கேயே கழுவிட்டு மறுபடியும் படுத்துக்க சொல்லும். ஆக ஜென்மச்சனி என்பது ஒரு சோம்பலை கொடுக்கும், ஒரு மாதிரியான உற்சாகமின்மை, உற்சாக இழப்பு, தோல்வி மனப்பான்மை, இது போன்ற அமைப்புகள். இப்போ இந்த காதல் தோல்வி வந்தால் தான் ஒருத்தன் இருட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறானே. இந்த மாதிரியான தாடி வளர்த்துக்கிட்டு, இன்னொன்று மிக மிக ரொம்ப முக்கியமான சொல்லணும், இந்த 6 மணி ஆனால் பக்கத்தில் சைடில் பயங்கரமாக பைக்காக நிற்குது பாருங்கள், ஒரு ஜன்னலுக்குள்ளே கையை ஓட்டிக்கிட்டு என்னமே ஒரு பாட்டிலாக வாங்குறீங்களே, அந்த கடைக்கு அப்போத்தாங்க அந்த பழக்கத்தை ஜென்மச்சனியில் கற்றுக்குவீங்க. அப்போத்தாங்க ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவார். ஒரு மாதிரியான ரொம்ப சூப்பரான இளைஞர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஜென்மச்சனியில் தான் வரும். இந்த பழக்க வழக்கத்தை எப்போ கற்றுக்கிட்டீங்கன்னு யோசனை பண்ணுங்கள். கரெக்டாக ஜென்மச்சனியில் 7.5 சனியில் தான் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வாங்கன்பா அப்படின்னு ஒருத்தர் கூட்டு போயிருப்பார். ஆக இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே ஜென்மச்சனியில் தகாத பழக்க வழக்கங்கள், கூடாத நட்பு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் ஒரு ஆணை பெண்ணை புரிய வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு, மிக மிக நம்பிய ஒரு சொந்தக்காரர் கழுத்தை அழுக்கிறது, மாமன் மச்சாங்கிட்டலாம் பிரச்சனை. கல்யாணம் ஆகாதவனுக்கு இது சொல்லிட்டோம். கல்யாணம் ஆனவனுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அப்போத்தான் இப்போ மச்சாங்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி, அல்லது மச்சான ஒரு 10 லட்ச ரூபா, இவர் ஒரு 10 லட்ச ரூபா போடுவார், பொண்டாட்டியோட அண்ணன்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா போட்டு 2 பேரும் தொழில் ஆரம்பிப்பாங்க. 2 அப்படியே தொழில் ஊற்றி முடிக்கும். கடைசியில் பொண்டாட்டியோட அண்ணன்கிட்ட ஒரு பேசவே மாட்டார், பாவம் பொண்டாட்டி. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா அண்ணன், அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா புருஷனுக்கும் அண்ணனுக்கும் கடுமையான சண்டை இருக்கும். இவன் தான் என்னை கொண்டே கவுத்திட்டான், காசு போச்சுன்ட்டு மாமா மச்சாங்கிட்ட அப்போ தான் சண்டை போடுவீங்க. மாமனார்கிட்ட பேசவே கூடாதுன்னுவீங்க, மாமனார் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு பொண்டாட்டியை சொல்லுவீங்க. அது என்ன பண்ணும் பாவம்? அப்பாவை பார்க்குறதா புருஷனை பார்க்குறதான்னு ஒவ்வொன்று உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் சொந்தக்காரர்களை புரிந்து கொள்வது, சொந்தக்காரர்களோடு தகராறுகள் வருவது, நண்பர்களோடு தகராறு வருவது. ஒருத்தனை உயிர் நண்பனாக நினைப்பீங்க. ஜென்மச்சனி அமைப்புகள், அஷ்டமச்சனி அமைப்புகள் எல்லாமே இப்படி தான். ரொம்ப உயிர் நண்பனாக ஒருத்தனை நினைப்பீங்க. அவனுக்காக நீங்கள் என்னென்னமோ செலவு பண்ணியிருப்பீங்க. அவன்கிட்ட போய்ட்டு அந்த நேரத்தில் தான் அவங்க பிள்ளைக்கு ஒரு மருத்துவத்திற்கு செலவு ஏற்படும். டாக்டர்கிட்ட போவீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் ஊசி வாங்கினு ஒரு 1000 ரூபா ஆகும்னு வரு, ப்ரிஸ்கிரிப்ஷன் நீண்டிருப்பார். அப்போ தான் ஒருத்தன்ட்ட போய்ட்டு அவனுக்கு நீங்கள் லட்சமாக செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி மச்சான் குழந்தைக்கு உடம்பு செலவு ஒரு 1000 ரூபா போட்டு அப்படின்னா, என்கிட்ட எது காசுன்னுமா அப்படியே தகைச்சு போய் நிற்பீங்க. அவன் நினச்சா கொடுக்கலாம், இல்லை உண்மையை சொல்ல போனால் அவன் பாக்கெட்டில் காசு இருக்கும், அது உங்களுக்கு தெரியவும் செய்யும். அப்போ அந்த மாதிரி நினைப்பில் இந்த மாதிரி வந்து இவனுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணமே, ஒரு 1000 ரூபா கூட இல்லைன்ட்டானே, இந்த மாதிரியான பணத்தை பற்றிய புரிதல், கண்ணாபினான்னு அந்த காசை செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான பணம் பற்றிய புரிதல்லாம், இதெல்லாம் இந்த ஜென்மச்சனிலையும் அஷ்டமச்சனிலையும் வரக்கூடிய சகலருக்குமே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கீழே கமெண்ட் போட போறீங்க பாருங்க. ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை தாண்டிய 20 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதில் ஒரு அனுபவமாவது இல்லை என்றால் நான் ஜோசியம் பார்க்கறதே விட்டுறேன். ஆக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்பது இப்படித்தான் இருக்கும். அது நல்லதுன்னு சொல்லுவேன். ஒரு நிலையில வாழ்க்கை என்பது ஒருத்தரோடையே ஒரே பழக்கத்தோடையே ஒரே இடத்துலயே போக போறதில்ல. சனி அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான். அது நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ, அந்த அனுபவத்திலிருந்து நீங்க சில பல வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொண்டு, அதாவது அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். 15 வயதிற்கு பிறகு சமூகம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் டீனேஜ் 10 பருவம்னு சொல்றோம். 18 வயசுன்னு கூட வச்சுக்கலாமே. சில பேர் 18 வயசு வரைக்குமே அம்மா அப்பா கற்றோளுக்குள்ள, அதாவது அந்த குருவியை பாதுகாக்கிற மாதிரி அம்மா அப்பா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் டீனேஜ்லேயே பசங்க திமிரிட்டு வெளியே வர்றாங்க. உண்மையை சொல்லப்போனால் விட்டு பிடிப்பது நல்லது என்பது சமூக ஊடகங்களே இன்னைக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. 15 வயசுல எனக்கு தெரியாதது இன்றைக்கு என்னுடைய 15 வயது மகனுக்கு தெரிகிறது. எனக்கு அந்த இது இல்லை. ஆனால் சோஷியல் மீடியா இன்னைக்கு கற்றுக் கொடுக்குது. கை கடக்கமான அந்த செல்ஃபோன் கற்றுக் கொடுக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஆக தாய் தந்தை சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் சமூகம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அது 7.5 சனி அஷ்டம சனியில் இருக்கும். ஜென்மச்சனியில் குறிப்பாக இருக்கும். அவ்வளோதான். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.